ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ மலடி என்று சொன்னது யார்? ஏசாயா 54:1. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத வசனம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, சாராள் என்ற ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பாருங்க 75 வயசு பாட்டி, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த நேரத்துல பாருங்க ஆகார் என்று ஒரு பெண்ணை சேர்த்து கொள்றாரு ஆபிரகாம், அவருடைய கணவர். அப்போ அந்த நேரத்துல பாருங்க அவளுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும். தனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, எப்படியாவது ஒரு வயதான காலத்திலேயாவது ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்லி அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, கடவுள் வாக்கு தத்தத்தை வேற கொடுத்துட்டாரு. அப்போ கடவுள் வாக்கு பண்ணா நடக்காம இருக்குமா? ஆனா நடக்கல. 25 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ கடவுள் சொன்னது பொய்யான்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்திருக்கும். இன்னைக்கும் கூட பாருங்க, உங்களை பார்த்து யாராவது நீ மலடியா இருக்க, உனக்கு குழந்தை இல்லை, நீ ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, நீ இங்க வரக்கூடாது, அங்க போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். இன்றைக்கு குழந்தை இல்லாத அத்தனை பேரையும் பார்த்து கடவுள் பேசுற வார்த்தை, இங்கு சாராளுக்கு என்ன நிலைமையோ அந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த நிலைமையில இருக்கிறவங்கள பாருங்க கடவுள் ஒரு நாளும் விடல. 25 வருஷம் வெயிட் பண்ணாலும் அருமையா பாருங்க ஈசாக்கு என்ற ஒரு ஆண் குழந்தைய தேவன் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, கர்ப்ப வேதனை படாதவளே நீ கம்பீரமாய் பாடு. நீங்க கம்பீரமா பாடணும்னு கடவுள் சொல்றாரு. இன்னைக்கு ஊரே பேசும், உங்களுக்கு குழந்தை இல்ல, மலடி, இவ இங்க வெளியே வரக்கூடாது, எதிரில வரக்கூடாதுன்னு. ஆனா கடவுள் பேசுற சத்தத்தை கேட்க போறீங்களா? இல்ல மனுஷன் பேசுற சத்தத்தை கேட்கணுமா? மனுஷன் பேசுறதை கேட்டா நிச்சயமா வாழ்க்கையில பாருங்க நமக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. அப்படி பாருங்க நெகட்டிவா பேசுற சில மனுஷங்கெல்லாம் பாருங்க ஆணித்தரமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நெகட்டிவா தான் பேசுவாங்க. ஆனா நீங்க மனுஷன் பேசுறத விட்டுட்டு என்னைக்கு நீங்க கடவுளுடைய வாக்கு தத்தங்களை அது என் உயிர்னு நினைச்சு புடிச்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். அப்போ இந்த பெண்ணுக்கு பாருங்க 75 வயசுல ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு ஏக்கம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லி மலடியா இருக்கிறவங்க, இன்னைக்கு ஊரே உங்களை மலடின்னு சொல்லும். ஆனா நீங்க எதிர்த்து பேசணும். அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது, யாரை பார்த்து நீங்க மலடின்னு சொல்றீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு குழந்தையை கொடுப்பார். இங்க வேதத்துல பார்க்கும்போது பாருங்க, சாராள், அவங்களுடைய மருமக ரெபேக்காள், ரெபேக்காளுடைய பாருங்க மருமகள் யாரு? ராகேல். இப்படி 3 பெண்களை நம்ம வேதத்துல பார்க்கும்போது குழந்தையே இல்லை. ஆனா அந்த பெண்கள் எல்லாருமே அழகாக இருந்தவங்க, ரூபவதியா இருந்தவங்க. ஆனா குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்கள எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு நாளும் சோர்ந்து போகாம கடவுளுக்குன்னு வாழ்ந்த மனுஷங்களை பாருங்க, நான் முற்பிதாக்களை பார்க்கும்போது அந்த இடத்துல விசுவாசத்தை கத்துக்கலாம். அவங்க வாழ்க்கையில படாத கஷ்டங்களை பட்டு பாருங்க. 25 வருஷம் குழந்தை இல்லைன்னா எத்தனை பேர் அவங்கள கேள்வி கேட்டிருப்பாங்க, எவ்வளவு சொந்தக்காரங்க கேட்டிருப்பாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்குமே போயிருக்க முடியாது இல்லையா? பெரிய பெரிய குடும்பமா இருந்தா கூட பாருங்க அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போகும்போது யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லா கதையும் அங்கதான் நடந்துகிட்டு இருக்கும். இவ பொண்ணு அப்படி, அவ பொண்ணு அப்படி, இவளுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இருக்கிற சாராளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாழ்க்கைய தேவன் ஒருவேளை உங்களுக்கு கொடுத்திருந்தா நீங்க நிச்சயமா அத தேவன் பாருங்க சொல்ற பிரகாரமாக சந்தோஷமாய் கம்பீரித்து பாடுங்க. முதலாவது நீங்க செய்ய வேண்டியது கம்பீரமா பாடணும். எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற விசுவாசத்தோடு நீங்க தேவனை துதிச்சு பாடும் பொழுது உங்க கர்ப்பம் இந்த வருஷத்துல கர்ப்பத்தை திறந்து தேவன் ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார். நிச்சயமாக பாருங்க 3 பெண்களை நான் பார்த்தேன் வேதத்துல. அதுல சாராளுடைய மருமகள் ரெபேக்காள், ரெபேக்காளுடைய மருமகள் யாக்கோபுடைய மனைவி ராகேல், 3 பேருக்கும் பாருங்க ஆண் குழந்தையை கொடுத்தார். இன்னைக்கு குழந்தை ரொம்ப வருஷமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண் குழந்தைய நிச்சயமாக கொடுப்பார். இது கொடுப்பது அதிக சாத்தியங்க. எவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்ல. தேவன் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்யறாருன்றதுதான் பெரிய விஷயமே. அப்ப இந்த வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை இவங்க வாழ்க்கையில செஞ்சாங்க. ஒரு குழந்தை கூட இல்லாதவங்களை பாருங்க அநேக பிள்ளைகளுக்கு தாயாக தேவன் இங்க ஆசீர்வதிக்கிறார். குழந்தைய பிறக்கல, ஆனா இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம். அப்போ ஒருவேளை எனக்கு வாரிசே இல்லை, நான் அனாதையா இருக்கேன்னு நினைச்சா உங்களுக்கு தாங்க பிள்ளைங்க அதிகம். கர்த்தர் சொல்றதை கேளுங்க. மனுஷன் சொல்ற வார்த்தைகளை நீங்க கூர்ந்து கவனிக்காம
கடவுள் இத சொல்லிட்டாரா? நிச்சயமா இந்த வருஷத்துல நான் ஒரு நல்ல ஆண் குழந்தைய பெற்று மற்றவங்களுக்கு பாருங்க அது சாட்சியாக கர்த்தருக்கென்று நான் பொருத்தனை பண்ணுவேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பட்சத்துல அன்னாள் ஒப்பு கொடுத்தாள். ஒப்பு கொடுத்த உடனே பாருங்க அவ வாழ்க்கையில அதே ஆண் குழந்தையை தேவ சமூகத்துல கொண்டு போய் பாருங்க சாமுவேலை ஒப்படைத்தாள். உங்க வாழ்க்கையிலும் தேவன் ஆண் குழந்தையை கொடுப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள்ல நீ மலடி என்று சொன்னது யார்? யாராவது உங்களை பார்த்து மலடின்னு சொன்னா, குழந்தை இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் அதிக பிள்ளைகள் எனக்கு தான் இருக்கு, எனக்கு தான் தேவன் அதிக குழந்தைங்களை கொடுக்க போறாருன்னு சொல்லி அதை ஆண்டவரே மறுத்து பேச ஆண்டவரே ஜனங்களுக்கு நீங்க அந்த வார்த்தையை நாவுல போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்தர் ஜெபித்தால், ஆண்டவரே என் நாவுல நீங்க ஞானமான வார்த்தைகளை போடுங்கன்னு சொல்லி ராஜாவினிடத்துல பேசுறதுக்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை பண்ணினாள் எஸ்தர். அதே போல ஜனங்களுக்கு ஆண்டவரே பேச நீங்க ஞானத்தை கொடுத்தவர் ஆண்டவரே. இந்த ஜனங்களை வாயை அடைக்கிற போல பேசுவதற்கு நீர் ஞானத்தினால் நிரப்புங்க சுவாமி. மலடியாய் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் பிள்ளைத்தாட்சியாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊர் என்ன சொல்லுது, ஜாதி ஜனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காமல் தேவன் என்ன சொன்னார், அவர் நிச்சயமாகவே எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் நீர் தகப்பனே. விசுவாசத்தை கொடுத்து ஒவ்வொரு பெண்களுடைய கர்ப்பத்தை திறந்து அவர்களுடைய கனிகளை நீர் பிறப்பிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.